வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். என் அன்பு நிறை ஆசைக்குரிய மனத்திலே நிறைந்திருக்கின்ற அருமை மாணவ செல்வங்கள், இதுகாரும் நாம் வேர்ட்ஸ் நாலேஜ், ஒரு வாக்கியத்தை அமைப்பதற்கு வேர்ட்ஸுகள் தேவை, அதாவது சொற்கள் தேவை. சொற்களை வைத்துக் கொண்டுதான் வாக்கியங்கள் அமைப்போம். அப்போ சொற்களை பற்றி தெரியும். எந்த சொற்களை எங்கே வேணாலும் போட்டாலும் அது அர்த்தம் தருமா? அப்போ அர்த்தத்துக்கு தகுந்தாற் போல அந்த சொற்களை அமைக்க வேண்டும். அப்போ எந்த இடத்திலே எந்த சொற்களை வைக்க வேண்டும் என்கின்ற அறிவு நமக்கு தேவை. அதற்காகத்தான் நான் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு சொற்களை பற்றி நான் நடத்தியிருக்கிறேன். இதை கிராமரில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்று சொல்வார்கள். ஸ்பீச் என்றால் பேச்சு, பார்ட்ஸ் என்றால் பகுதிகள். நாம் பேசுகின்ற பேச்சிலே அந்த சொற்கள் எந்தெந்த பாட்டில் எப்படி இடம்பெறும் என்பதை தெரிந்து கொள்வது, புரிந்து கொள்வது தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அதை இப்படியும் சொல்லலாம், பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். ஏனென்றால் பேசுவதற்கு மொழி தேவை, மொழியை புரிந்து கொள்வதற்கு படிக்க தேவை. படிக்கும்போது நாம் சென்டென்ஸை பார்க்குறோம், பேசும்போது பேச்சை உருவாக்குறோம். பேச்சிலையும் பார்ட்ஸ் இருக்கு, they are words. சென்டென்ஸ்லையும் அதே தான் பார்ட்ஸ். அப்போ ஒரு சொல்லை எங்கே பயன்படுத்துவது என்ற விளக்கம் நமக்கு தேவை. அதை பற்றிய அறிவுதான் இது பாடம். அப்போ சொற்களை எங்கே எப்படி பயன்படுத்துவது என்று தெரிந்து கொண்டாலே நமக்கு வாக்கியம் முடிந்து விட்டது. இப்போ விஷயத்தை பார்க்கலாம். நாம் படித்த வாக்கியங்களிலே மிக முக்கியமான விஷயத்தை பற்றி இப்போ நான் ஒரு விளக்கம் தரப்போகிறேன். நமக்கு மிக முக்கியமானது verb. எப்பொழுதுமே வர்பை அடிப்படையாக கொண்டு தான் பேச போகிறோம். நாம் கண்ணன் சாப்பிடுகிறான் சொல்கிறோம், கண்ணன் ஒரு மாம்பழம் சாப்பிடுகிறான் சொல்கிறேன். நான் சாப்பிடுகிறான் என்ற விஷயத்தை சொல்வதற்கு தான் நாம் முற்பட்டோம். உங்களிடத்திலே கண்ணன் மாம்பழம் சாப்பிடுகிறான் என்று பேசியிருக்கிறீர்கள் அல்லவா? சாப்பிடுகிறான், யார் சாப்பிடுகிறான்? கண்ணன் சாப்பிடுகிறான். என்ன சாப்பிடுகிறான்? மாம்பழம் சாப்பிடுகிறான். இந்த செய்தியை நான் உன்னிடம் சொல்ல வேண்டும். ஆக சாப்பிடுகிறான் என்றவர். அதுக்கு அடுத்தது நவ். ஒரு வர்பு என்பது ஒரு பர்சனோட, ஒரு பிளேஸோட, ஒரு திங்ஸோட, ஒரு ஈவெண்ட்ஸோட அல்லது ஆக்ஷன் நேமோட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கும். இப்போ ஒரு செயல் சாப்பிடுகிறான்னு சொன்னேன். யார் சாப்பிடுகிறான்? கண்ணன் சாப்பிடுகிறான், பர்சன். கண்ணன் மாம்பழத்தை சாப்பிடுகிறான். எதை சாப்பிடுகிறான்? மாம்பழத்தை. செயலை செய்பவன் கண்ணன். செயல் எதன் மீது படுகிறது? மாம்பழம்.
சாப்பிடுவது எது? மாம்பழம். அது பொருள். இப்போ எங்கே சாப்பிடுகிறான்னு சொன்னால் இப்போ இந்த ஹவுஸ்ன்னு சொல்கிறோம், அது இல்லை. அப்போ இந்த பர்சன், இந்த பிளேஸு, திங்ஸு, ஈவெண்ட்ஸு, ஆக்ட், இவை அனைத்தையும் நாம் ஒன்று தனித்தனியாக சொல்லக்கூடாது. இது எல்லாத்துக்கும் நாம் பேர் வச்சுருக்கோம், அதுதான் நவுன். ஓகேவா? அப்போ நவுன்னா அது பேர். அந்த பேர் எதுக்கு இருக்கோம் சொல்லு? ஒரு நபருக்கு வைப்போம், ஒரு பொருளுக்கு வைப்போம், ஒரு இடத்துக்கு வைப்போம், ஒரு நிகழ்வுக்கு வைப்போம், ஒரு ஆக்ஷனுக்கு பேர் வைப்போம். அதுதான் நவுன். ஓகே. இந்த நவுன் அண்டு வர்பு இதுதான் சென்டென்ஸில் முக்கியம். இந்த நவுனுக்கு பதிலாக நாம் ப்ரோனவுனை பயன்படுத்துவோம். நவுனுக்கு பதிலாக ப்ரோனவுனை பயன்படுத்துவோம். அப்போ ஒரு சென்டென்ஸில் நவுனையும், ஒரு பாட்டில் நவுனையும் பயன்படுத்தலாம், ப்ரோனவுனையும் பயன்படுத்தலாம், பெயர் சொல்லியும் பயன்படுத்தலாம், அதை சுட்டுகின்ற சொல்லையும் நாம் பயன்படுத்தலாம். சுட்டுகிற நான், பேசுகிற நான், நாங்கள், நீ, நீங்கள், அங்கே ஒரு பையன், அவன், அவள், அது, அவர்கள், அவைகள், ப்ரோனவுன். கண்ணன், ராஜா, பேனா, விளையாட்டு, புத்தகம், இப்படின்ற விஷயம் அந்த செயல்களோட இந்த செயல்போடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கும். ஆக நவுன் அண்ட் ப்ரொனவுன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்த விஷயம் இன்னொன்று இருக்கு, குவாலிஃபையிங் வேர்டு. குவாலிஃபையிங் வேர்டு, குவாலிஃபையிங் வேர்டு, குவாலிஃபையிங் வேர்டு. குவாலிஃபையிங் வேர்ட்ஸ், நவுனை குவாலிஃபை பண்ணுறது நமக்கு தெரியும், அட்ஜெக்டிவ் என்று படித்திருக்கிறோம். வர்பை குவாலிஃபை பண்ணுகின்ற வேர்டு அட்வர்பு, படித்திருக்கிறோம். அட்ஜெக்டிவ், adverb. Adverb qualifies the verb. Adjective qualifies the noun. That means எப்படி சொல்லலாம்? Qualifies the person, qualifies the things, qualifies the place, qualifies the event, qualifies the actions. Okay. இப்போ இதை சொன்னேன், இந்த மூணு நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ் ஒரு குரூப். நவுனுக்கு பதிலாக வர ஆள் ப்ரோனவுனு. அந்த நவுன் எப்படி இருக்குது, அதனுடைய அளவு என்ன? இப்போ பால் சொல்கிறேன், ஸ்மால் பால், பிக் பால், சைஸ். ஒரு பையன் சொல்கிறேன், ஷார்ட் பாய், டால் பாய், ஃபேட் பாய், லீன் பாய். தட் இஸ் அட்ஜெக்டிவ். அவனுடைய குவாலிட்டியை சொல்கிறேன், பையனுடைய குவாலிட்டி, கிளவர் பாய், பிரில்லியன்ட் பாய், டல் பாய், பேட் பாய், குட் பாய், அவனுடைய தன்மையை சொன்னேன். இதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ் நாம் சரியாக படிச்சிட்டோம். ஸோ ஒரு சென்டென்ஸில் இது நவுன் சம்பந்தப்பட்ட குரூப். இது வர்பு என்பது அட்வர்போட சொந்த விஷயம். இந்த வர்பனுடைய தன்மை என்ன என்று சொல்வது அட்வர்பு. ரவி எழுதுகிறார், எப்படி எழுதுகிறான்? பியூட்டிஃபுல்லி. எப்படி எழுதுகிறான்? ஸ்பீடிலி. எப்படி எழுதுகிறான்? பியூட்டிஃபுல்லி. எப்படி எழுதுகிறான்? அக்லி. எப்படி எழுதுகிறான்? ஃபாஸ்ட். எப்படி எழுதுகிறான்? ஸ்லோலி. எப்படி எழுதுகிறான்? ஃபேண்டாஸ்டிக்லி, நீட்லி. இது வர்பை குவாலிஃபை பண்ணுது. 1, 2, 3 இந்த மூணு ஒரு பேட்ச். தட் வர்பு, the
5 ஒரு batch. Parts of speech 8. Then preposition சொல்றோம். Then preposition சொல்றோம். Preposition plus ஒரு நிகழ்வு. இப்போ இது ஒரு நிகழ்வுன்னு வச்சுப்போம். இப்போ கண்ணன் பர்சன் ஈட்ஸ் சாப்பிட்றான் மாம்பழம். கண்ணன் ஈட்ஸ் மேங்கோ என்பது ஒரு நிகழ்வு. அது எங்கே நடக்கிறது? இன் த ஹவுஸ், ஆன் த டேபிள். பிளேஸை சொல்கிறோம். பிளேஸை சொல்லும்போது பிளேஸை மட்டும் சொல்ல அந்த பொசிஷனை சொல்கிறோம். வீட்டு உள்ளே சாப்பிட்றானா, வீட்டுக்கு பக்கத்தில் சாப்பிட்றானா, கண்ணன் ஈட்ஸ் மேங்கோ இன் த ஹவுஸ் ஆர் நியர் த ஹவுஸ் ஆர் பிஹைண்ட் த ஹவுஸ், வேர் ஹி ஈட்ஸ், எங்கே சாப்பிட்றான் அப்படின்ற விளக்கத்தை நாம் பிளேஸ் சொல்கிறோம். பிளேஸ் சொல்லக்குள்ள அந்த ப்ரிப்போசிஷன் சேர்த்து சொல்லணும். அல்லது டைம் சொல்கிறோம். இப்போ நேற்று சாப்பிட்டான் கண்ணன் ஏட் மேங்கோ. நேற்று என்னது? சண்டே, ஆன் சண்டே. ஓகே. அதுக்கடுத்து ஒரு ஜென்ரல் பொது விஷயம், காக உடைய இப்படின்ற அர்த்தம். இதெல்லாம் நாம் ப்ரிப்போசிஷனில் பார்த்துட்டோம். ஆகவே ப்ரிப்போசிஷன் என்ற வேர்டு 6வது மாடல், 6வது விஷயம். இதுவரையில் நடத்தின விஷயத்தை ஃபுல்லாக நான் திரும்ப நினைவுபடுத்துகிறேன். இந்த பாடத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா திரும்ப நடத்துகிறேன், அது நல்லா புரிஞ்சுங்க. இதை எப்படி பயன்படுத்துறது என்பது தான் கிராமர். இந்த விஷயங்களை வாக்கியத்தில் எப்படி அப்போ இது ஒரு இண்டெக்ஸ். இந்த விஷயங்களை எப்படி பயன்படுத்துறதுன்னு கற்றுக்கிறது மட்டுமே தான் கிராமர். அவ்வளோதான். இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம பேஸ் பண்ண போகிறோம் எல்லாத்தையும். அடுத்த விஷயத்துக்கு நான் போகிறேன். அடுத்தது கன்ஜெக்ஷன். நான் விளக்க தேவையில்லை, தெளிவாக விளக்கியிருக்கிறேன். ஒரே சொல்ல முடிச்சிருந்ததுல இணைப்பு சொல், ஜாயினிங் வேர்ட்ஸ். ஒரு சென்டென்ஸுக்கு மேலே இன்னொரு இதோ வருது இல்லையா, இதில் ஒரு சென்டென்ஸை நான் ஃபிக்ஸ் பண்ணால் இன்னொரு சென்டென்ஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது அதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். அப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன தேவை? கன்ஜெக்ஷன் தேவை. அப்போ ஒரு விஷயத்தை ஒரு சப்ஜெக்டை கூட 4-5 பேர் இருக்காங்கன்னா அவனை ஜாயின் பண்ணுறதுக்கு கன்ஜெக்ஷன் தேவை. அப்போ இணைக்கிற வேலை இந்த கன்ஜெக்ஷனுக்கு வேலை. இந்த தொகுப்பை வாக்கியங்கள் இதுதான் உருவாக போகிறது. அது எந்த இடத்துல எங்கே எந்த நேரத்தில் நடக்கிறதுன்ற விஷயத்தை சொல்ல போது ப்ரிப்போசிஷனோட கருத்து புரிஞ்சுக்கணும். இந்த கருத்தை எல்லாம் மறுபடியும் வேறொரு கருத்தை நீங்கள் சொல்லும் பொழுது அந்த கருத்தை இந்த கருத்தையும் ஒன்றாக இணைப்பது எது? கன்ஜங்ஷன். அதான் விஷயம். புரிஞ்சுதுதான். கடைசியில் இன்டர்ஜெக்ஷன். நீ சவுண்டு விடும்போது பயன்படுத்தும். அது எப்பயாவது நம்ம எக்ஸ்க்ளமேஷன் சென்டென்ஸில் பயன்படுத்துவோம். இது ஒரு பார்ட்ஸாக தான் இருக்குது. ஆனாலும் இன்டர்ஜெக்ஷன் என்பது ஒரு சவுண்ட். நாம் பேசும்பொழுது சொற்களை மட்டும் பேசுவதில்லை, சவுண்டு நாம் இடையில விடுவோம். அதைத்தான் இங்கே நாம் சொல்கிறோம். அப்படி சவுண்டு விடுறது ஓ ஓ அலாஸ் உரா இப்படி விடும்போது எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இருக்கும். இன்னொரு வேர்டு இருக்குது லக்சிக்கல். நான் லக்சிக்கல் அப்படின்னு ஒரு ஆன்சரிங் பண்ணும் பொழுது ஒரு சிலர் ஒரு சமயத்தில் ஒத்துக்கும்போது டு யூ கம் வித் மீ அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம். இல்லை சவுண்டு கொடுப்போம்ல, அதுவும் ஒரு அர்த்தமுள்ள சவுண்டு தான்.
அந்த மாதிரி அர்த்தமுள்ள சவுண்டுகளை சொல்லும்போது அர்த்தம் மீனிங்கோடு வர்ற வேர்டுங்க லெக்சிக்கல். இதை மாதிரி ஒரு சவுண்டை கொடுத்து நாம் ஒரு மீனிங்கை உணர்த்துறது, பதிலை உணர்த்துறது நான் லெக்சிக்கல். ஸோ இதுதான் ஒரு பாட்டு. இந்த விஷயத்தை இதைத்தான் நாம் வாக்கியத்தில் பயன்படுத்த போகிறோம். எப்படி பயன்படுத்த போகிற விஷயத்தையும் இன்ட்ரோடக்ஷனையும் இதே வகுப்பில் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாட்டை நம்ம போவோம். ஓகே, இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்டா கண்ணு. ஓகேவா? ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருங்க. ஏனென்றால் இந்த விஷயத்தை தான் நான் வருகின்ற பாடங்களில் விளக்கப் போகிறேன். இந்த வர்பு எப்படி செயலாற்றுகிறது, இந்த நவுன் எப்படி செயலாற்றுகிறது, இந்த அட்ஜெக்டிவ் அட்வர்ப் எப்படி செயலாற்றுகிறது, ப்ரிப்போசிஷன் கிட்டத்தட்ட ஒரு ஐடியா முடிஞ்சிட்டு இருக்கும். இந்த ப்ரிப்போசிஷன் அண்டு பிளேஸ் ஆர் திங்ஸ், இந்த பிளேஸு டைமு ஜென்ரலுக்கு இதில் இது நவுனு, நேம் வேர்டு, இது ப்ரிப்போசிஷன். இந்த அமைப்பை நாம் சென்டென்ஸினுடைய ஸ்ட்ரக்சரில் அட்ஜெக்டிவ் என்று சொல்லுவோம். அட்ஜெக்டிவ் என்று சொல்லுவோம். அப்போ ஒரு சென்டென்ஸில் இடம், பொருள், விஷயத்தை ஒரு தொகுப்பு, தனி தொகுப்பு, அந்த பார்ட்டை நாம் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். அந்த பார்ட்டு எப்படி இருக்கும்? வாட் இஸ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு கேட்டேன்னு வச்சிங்களா ராஜா? ஒன்றுமே இல்லை. ப்ரிப்போசிஷன் வித் நவுன் சார். இல்லை அப்படின்னு நல்லா தெளிவாக சொன்னால் ப்ரிப்போசிஷன் வித் பிளேஸ் சார், ப்ரிப்போசிஷன் வித் டைம் சார், ப்ரிப்போசிஷன் வித் ஜென்ரல் திங்ஸ் சார். இந்த விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு கன்ஜெக்ஷன்ற விஷயத்தில் நான் சொல்லிட்டேன். இப்போ மறுபடியும் பேசிக்கலாக நான் மூவ் பண்ண போகிறேன். மூவ் பண்ணலாமா? ஓகே, அழைச்சிட்றேன். பாராள் சட்டமன்றத்திலே ஒரு முறை அண்ணாவிடம் கேள்வி கேட்கிறார்கள். அண்ணா ஆட்சிக்கு வந்தது அந்த எதிர்க்கட்சிக்கு பிடிக்கவில்லை. அப்பொழுது சொல்கிறார்கள், யுவர் டேஸ் ஆர் மெஷர்டு என்று யுவர் டேஸ் ஆர் கவுண்டட் என்று சொல்கிறார்கள். உன் நாட்டில் என்ன படுகிறது? அப்போ உடனடியாக அண்ணா சொல்கிறார், அவர் ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டுன்னு சொல்கிறார். நாங்கள் வைத்திருக்கின்ற காலடிகள் கணக்கிட்டு காலிடுகிறோம். அடுத்து இம்மிடியேட் பதில், யுவர் டேஸ் ஆர் கவுண்டட். அண்ணா சொல்கிறார், அவர் ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டுன்னு. அதுபோல் இப்போ நாம் எடுக்கிற ஒவ்வொரு பாடமும் த மெஷர்டு. என்ன சொன்னால் பசங்களுக்கு புரியும், என்ன அவர்களுக்கு தேவை, புரிந்து கொள்வதற்கு என்ன வேண்டும், அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தான் எடுத்துக்கொண்டிருக்கோம். இப்போ பேசிக்கலி வர்பு. இந்த வர்பு என்பது ஒரு வேர்டு. எல்லாமே வேர்டு தான். வர்புன்றது ஒரு வேர்டு தான். இது சென்டென்ஸுக்கு வரும்போது வர்புன்னே சொல்லுவோம், மாற்றமே கிடையாது. தட் இஸ் ஸ்ட்ராங் ஒன். இதுதான் இம்பார்ட்டன்ட் இந்த சென்டென்ஸ். ஓகேவா? இதுக்கு முன்னாடி வருகின்ற வேர்டு சப்ஜெக்ட். இதுக்கு முன்னாடி வருகின்ற வேர்டு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் ஒன்று நவுனாக வரலாம் அல்லது ப்ரொனவுனாக வரலாம். புரியுதா இல்லையா? ரவின்னு சொல்லலாம், சீதான்னு சொல்லலாம். வர்புக்கு முன்னாடி சீதான்னு ஒரு வேர்டு வந்துச்சுன்னா சீதா சப்ஜெக்ட். வர்புக்கு முன்னாடி சேர்னு ஒரு வேர்டு வருது, அப்போ எது சப்ஜெக்ட்? சேர் சப்ஜெக்ட். வர்புக்கு முன்னாடி வேர்ல்டுன்னு ஒரு வார்த்தை வருது, எது சப்ஜெக்ட்? வேர்ல்டு சப்ஜெக்ட். வர்புக்கு முன்னாடி ஒரு பென்சில் வருது, பென்சில் சப்ஜெக்ட். வர்புக்கு முன்னாடி டாக்ஸ்ன்னு வருது, டாக்ஸ் சப்ஜெக்ட். ஒன்றுமே கிடையாது. வாட் இஸ் சப்ஜெக்ட்? வர்புக்கு முன்னாடி வர்ற வேர்டு. ஆனால் இன்னொரு சப்ஜெக்ட் என்னென்னு விளக்குறோம். நாம் எதை பற்றி பேசுகிறோமோ அது சப்ஜெக்ட்.
அப்போ ஒரு வாக்கியத்தில் ஃபஸ்ட்டு வர்றது நாம் அதை பற்றி பேச போகிறோம், அதுதான். அப்போ அப்படி பேசும்போது அது நவுன். நவுன் என்னங்கன்னு நேம். நேம்னு என்னங்கன்னு பர்சனாக இருக்கலாம், பிளேஸாக இருக்கலாம், திங்ஸாக இருக்கலாம், ஈவெண்ட்ஸாக இருக்கலாம், ஆக்ஷன் நேமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, இப்போ நாம் ஒரு சென்டென்ஸை அமைக்கும்போது இப்போ நான் சொல்ல போகிறேன், எந்த ஒரு மொழியாக இருந்தாலும், நாட் ஒன்லி இங்கிலீஷ், எனி அதர் லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் இந்த ஐடியாஸ் முதல்ல உங்களுக்கு வரணும். இப்போ வர்புன்னா ஆக்ஷன் ஒன்று இருக்கு. ஆக்ஷன் அப்படின்னு சொன்னா வாக் ஆக்ஷன், ஜம்ப் ஆக்ஷன், டான்ஸ் ஆக்ஷன், ஃபைட் ஆக்ஷன், சி ஆக்ஷன். ஓகே, இதெல்லாம் ஒரு ஆக்ஷன், இதெல்லாம் ஒரு ஆக்ஷன். ஆக்ஷன் தான் வருது. அடுத்தது இந்த ஆக்ஷனையே நாம் ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று சப்ஜெக்ட், எஸ் மட்டும் போட்டுக்கிறேன், எஸ் போட்டால் சப்ஜெக்ட்னு நினைச்சிங்க. சப்ஜெக்ட் டூயிங் ஆக்ஷன், சப்ஜெக்ட் டூயிங் ஆக்ஷன் ஒன்று. சப்ஜெக்ட் ரிசீவிங் ஆக்ஷன், சப்ஜெக்ட் ரிசீவிங் ஆக்ஷன். ஒரு சப்ஜெக்ட் டூயிங் ஆக்ஷன், சப்ஜெக்ட் ரிசீவிங் ஆக்ஷன். அடுத்தது இது ஒன்று, இது ரெண்டு. அடுத்தது மூணு, சப்ஜெக்ட் பீயிங், சப்ஜெக்ட் இருத்தல். அடுத்தது சப்ஜெக்ட் ஹேவிங். சப்ஜெக்ட் பீயிங்ல பி வர்பு மட்டும்தான் இருக்கு. சப்ஜெக்ட் ஹேவிங்ல ஹேவ் வர்பு மட்டும்தான் இருக்கு. ஆனால் ஆக்ஷன்ல மட்டும் நிறைய ஆக்ஷன் இருக்கு. ஈட்டு, ட்ரிங்கு, கம்மு, பிளே, கன்ஸ்ட்ரக்டு, வாக்கு. வாழ்க்கையில் ஒரு செயல் எப்படி நடக்குதோ அதெல்லாம் வர்பு. அந்த வர்பை லேர்ன் பண்ணிக்கணும் நாம் முக்கியமாக. ஓகே, இப்போ நமக்கு இந்த வர்பு 4 விதமாக இருக்குன்ற விஷயத்தை நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அப்போ இந்த சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் வர்புக்கும் ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வர்பு இருந்தாலே அது ஒரு சென்டென்ஸ். அது கண்ணாண்ட நாம் சொல்கிறதுல எக்ஸ்ட்ரா ஐடியாஸ். அப்போ மெயினாக நாம் என்ன செய்யணும், ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டை போட்டு வர்பை நீ அமைச்சிட்டாலே வேலை முடிஞ்சு போச்சு. உனக்கு அறிவு வந்துட்டு நடத்தானா? அதுக்கு பின்னாடி இருக்கிறத சும்மா கதை. இதை தாக்கத்துக்கு மாட்டேன்றான் நிறைய பேர். ஒன்றுமே கிடையாது, ஒரு சின்ன விஷயம். சப்ஜெக்டையும் வர்பையும் நாம் எப்படி எந்த அர்த்தத்தோட காலம் இதெல்லாம் எந்த காலத்தோட நாம் இணைப்போன்ற கற்றுக்கிட்டாலே போதும். இங்கிலீஷினுடைய வேலை முடிஞ்சே போச்சு. அதுக்கப்புறம் வேலை கிடையாது. அப்போ சப்ஜெக்ட் டூயிங் தான் இது. என்னது இங்கே சப்ஜெக்ட் போட்ட சப்ஜெக்ட் இது செயலாக இருந்தால் செய்பவராக இருப்பார். டூயிங் ஒன்று சப்ஜெக்ட், இதே கருத்தா. சப்ஜெக்ட் டூயிங் த ஆக்ஷன், சப்ஜெக்ட் ரிசீவிங் த ஆக்ஷன், சப்ஜெக்ட் பீயிங், சப்ஜெக்ட் ஹேவிங். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள உறவு இதான். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ரவி ட்ரிங்க்ஸ். ஐ ட்ரிங்க். ரவி என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர், பேசப்படுகிற நபர். ஐ நாம, பேசுகிற ஆள். நான், என் கூட 4 பேர் இருந்தால் வி. இப்போ யூ நீ, உன் கூட 4 பேர் இருந்தால் யூ, அது யூ தான். ஒரு ஆணை சொன்னால் ஹி, அதுதான் பேசப்படு தேர்ட் பர்சன். முதல்ல நான் பேசுகிறவன் முதல் ஆள், நீ கேட்குறது 2வது ஆள்.
மூணாவது ஆள் பிற எல்லாமே பேசப்படுகின்ற பொருள் எதுவாக இருந்தாலும் கண்ணன், ரவி, லைட், வேர்ல்டு, சன், ட்ரீ எல்லாமே தேர்ட் பர்சன் தான். அதில் தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் அறிவு நமக்கு தேவை. புரியுதா? இது என்னென்னா இது மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இந்த சப்ஜெக்டுன்னு சொல்லும் பொழுது மட்டுமே ஃபஸ்ட்டு பர்சன்னா என்ன, செகண்ட் பர்சன்னா என்ன, தேர்ட் பர்சன்னா என்ன, இதில் சிங்குலர் ப்ளூரல், சிங்குலர் ப்ளூரல், சிங்குலர் ப்ளூரல். இந்த அறிவு முக்கியம். இந்த அறிவு முக்கியம். ஃபஸ்ட்டு பர்சன்னா ஒன்றுமே கிடையாது, ரெண்டே ரெண்டு தான், ஐ வி. புரியுதா இல்லையா? ஃபஸ்ட்டு பர்சன்னா பேசுகிற ஆள் ஐ, ஒரு ஆளாக இருந்தால் ஐன்னு சொல்ல போகிறோம், ரெண்டு கூட 4 பேர் இருந்தால் வின்னு சொல்ல போகிறோம். புரியுதா? புரியுதா? செகண்ட் பர்சன்னா யூ, யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்க யூ. இது தீர்ந்து போச்சு. மீதி எல்லாமே தேர்ட் பர்சன் தான். அதில் ஒரு அந்த தேர்ட் பர்சன் வரக்குள்ள தான் இந்த ஆண் பெண் வித்தியாசம்லாம் வரும். ஒரு பையனை பார்த்து ஹீன்னு சொல்லுவோம், ஒரு பொண்ணை பார்த்து ஷீன்னு சொல்லுவோம். அந்த பையனை பேர் சொல்லின்னு சொல்லலாம், ரவின்னு சொல்லலாம். அந்த பொண்ணை பேர் பார்த்து சொல்லலாம், சீதான்னு சொல்லலாம். இப்போ இதை சாக் பீஸு சொல்லலாம், இது இட்டுன்னு சொல்லலாம். ஒரு சாக் பீஸ் இருந்தால் இட்டு, நிறையா சாக் பீஸ் இருந்தால் தே. ஒரு பையன் இருந்தால் ஹீ, ஒரு பையனுக்கு மேலே இருந்தால் தே. ஒரு பொண்ணு இருந்தால் ஷீ, ஒரு பொண்ணுக்கு மேலே இருந்தால் தே. இந்த ஐடியா ஏன் தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வர்பை நாம் அமைக்கணும். இதில் தேர்ட் பர்சன் சிங்குலர் சொல்கிறோம் இல்லையா, அப்படி ஒரு சென்டென்ஸை நாம் ப்ரெசண்ட்டில் சொல்லணும்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தால் எஸ் சேர்த்து சொல்லணும். ரவி என்பது தேர்ட் பர்சன், ரவி ட்ரிங்க்னு சொல்லக்கூடாது, ரவி ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நான் போகிறேன், ஐ கோ. நாங்கள் போகிறோம், வி கோ. நீ போகிற, யூ கோ. நீங்கள் போகிறீங்க, யூ கோ. அவன் போகிறான், ஹீ கோஸ். அவன் போகிறா, ஷீ கோஸ். அது போகுது, இட் கோஸ். ரவி போகிறான், ரவி கோஸ். கண்ணன் போகிறான், கண்ணன் கோஸ். சீதா போகிறா, சீதா கோஸ். அந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தால் அந்த எஸ் அவுட் தேவை. மற்ற இடத்துல ஐ ட்ரிங்க்கு, வி ட்ரிங்க்கு, தே ட்ரிங்க்கு அப்படின்னு வரும். வேறு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ நான் நமக்கு சப்ஜெக்டை பற்றி, சப்ஜெக்டினாலே நம்ம மைண்ட் ஒரு கால்குலேட் பண்ணணும். ஒரு சைடில் அது ஃபஸ்ட்டு பர்சனாக செகண்ட் பர்சனாக, நாமளாக கேட்குறவனா மற்றவங்களா, இதான் அது நாமளா, நானா நாமளா, நீயா நீங்களா, நானா நாங்களா ஃபஸ்ட்டு பர்சன், நீயா நீங்களா செகண்ட் பர்சன். அவன் பேச, அவன், அவள், அது, பந்து, நாற்காலி, இதெல்லாம் தேர்ட் பர்சன். அது சிங்குலர் ப்ளூரல். இதான் விஷயம். இந்த அறிவு இருந்தால் தான் இந்த சென்டென்ஸை இது கூட இதில் வர்ற வர்பு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகும். அதுக்கு பேர் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அக்ரிமெண்ட் ஆர் டிட்டர்மினேஷன் சொல்லுவாங்க. அதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு விஷயம், இப்போ சப்ஜெக்ட் டூயிங்னா ரவி ட்ரிங்க்ஸ்னு, இந்த ட்ரிங்க்ஸ் என்பது வர்பு, ரவி என்பது சப்ஜெக்ட். ரவி குடிக்கிறான், அந்த செயலை செய்கிறான், ரவி ட்ரிங்க்ஸ். ரவி வரான், சொல்லுங்க, ரவி கம்ஸ். ரவி போறா, ரவி கோஸ். ரவி விளையாடுறா, ரவி பிளேஸ். இப்போ நான் குடிக்கிறேன், ஐ ட்ரிங்க்கு. நாங்கள் குடிக்கிறோம், வி ட்ரிங்க்கு. சரி, ஐ ட்ரிங்க்கு, நான் குடிக்கிறேன். நான் சாப்பிட்றேன், ஐ ஈட். நான் விளையாடுறேன், ஐ பிளே. நான் தூங்குறேன், நான் நிற்கிறேன், ஐ ஸ்டாண்ட். ஸ்டாண்டிங் சொல்கிறேன், ஐ ஸ்டாண்டு. நான் குதிக்கிறேன், ஐ ஜம்ப். இப்போ இந்த சப்ஜெக்டு ரவி
குடிக்கிறான் என்ற செயலை டூயிங் என்ன செய்கிறது, டூயிங் த ஆக்ஷன். புரியுதா இல்லையா? இது ஒரு விஷயம். அப்போ சப்ஜெக்டு செயலை செஞ்சால் அந்த வர்புகளை எப்படி அமைக்கணுன்ற விஷயத்தை நான் கிராமரில் படிக்க போகிறோம். புரியுதா இல்லையா? ஓகே. அதுக்கடுத்து ரிசீவிங் த ஆக்ஷன் சொல்கிறேன். ஓகே. இப்போ த லெட்டர் என்பது தேர்ட் பர்சன் சிங்கிள். த லெட்டர் ரைட்ஸ்னு போட தப்பாயிடும். லெட்டர் போய் எழுதுதுன்னு அர்த்தமாயிடும். ஏன்னா அது ஆக்டிவ் வாய்ஸ் வர்பு. இப்போ அதுக்காக அதுமாரி லெட்டர் போய் எழுதுமா, அந்த செயலை பெற்றுக்கொள்ளுமா? பெற்றுக்கொள்ளும். அப்படி பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லக்குள்ள அந்த ஆக்ஷன் வர்பு அங்கே போடலாமா? பெற்றுக்கொள்கிற வர்பாக நம்ம போடணும். தட் இஸ் பேசிவ் வாய்ஸ் வர்பு. அப்போ லெட்டர் இஸ் ரிட்டன். இப்போ கூட நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். இந்த லெட்டர் இஸ் ரிட்டன்னு சொல்கிற மாதிரிலாம் இதில் நீங்கள் ஒரு பெரிய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ரிட்டன் இப்போ ரைட்டு வர்பு இருக்கு இல்லையா, ரைட்டு ரோட்டு ரிட்டன், சி சா சீன், பிளே பிளேடு மூணாவது. இங்கே ஆமிசாரை போட்டுட்டு அந்த மூணாம் அமைப்பை போட்டால் இப்போ லெட்டர் இஸ் ரிட்டன்னா லெட்டர் எழுதப்படுகிறது. எழுதுதல் இந்த இது இப்போ இது சப்ஜெக்டு, இது போய் இந்த செயலை செய்யலை, இந்த செயலை பெற்றுக்கொள்கிறது. அதுதான் ரிசீவிங் த ஆக்ஷன்னா அந்த செயலை இந்த கடிதம் பெற்றுக்கொள்கிறது. லெட்டர் இஸ் கிவன், என்னது, கடிதம் கொடுக்கப்படுகிறது. லெட்டர் இஸ் ரெட், லெட்டர் படிக்கப்படுகிறது. லெட்டர் இஸ் போஸ்டட், அஞ்சல் செய்யப்படுகிறது. ஆக இதை மாதிரி ஒரு பி வர்ப், இது ஒரு மாடல். இதை மாதிரி இஸ்ஸு போட்டு தேர்ட் ஃபார்மில் போட்டால் இந்த சப்ஜெக்டு ரிசீவ் பண்ணிக்கிறது தான் அர்த்தம். இதுக்காக நான் பயிற்சி பின்னாடி எடுக்க போகிறோம். இருந்தாலும் ஜஸ்ட்டு சொல்கிறேன். அப்போ இது நம்பர் பாயிண்ட் 1, இது நம்பர் பாயிண்ட் 2. ஒரு சப்ஜெக்டு செயலை செய்வது அல்லது சொல்லப்படுற சப்ஜெக்டு செயலை பெற்றுக்கொள்ளுது. புரியுதா இல்லையா? இப்போ ராமதாஸ் டிரைவ்ஸ் த கார்னு சொல்கிறோம். ராமதாஸ் டிரைவ்ஸ் த கார். இப்போ கார்னு சொல்லிட்டு கார் போய் கார் டிரைவ்ஸ் த கார், நான் கார் டிரைவ்ஸ்ன்னு சொல்லாமா, கார் ஓட்டுக்குதா, கார் ஓட்ட பிடிக்குது செய்ய. அப்போ கார் இஸ் ட்ரிவன்னு போடணும். கார் இஸ் ட்ரிவன்னு போடணும். ஓகே. இப்போ டீச்சர் டேக்ஸ் த கிளாஸ். டீச்சர் டேக்ஸ் த கிளாஸ். யார் டேக்ஸ் என்பது டீச்சர் செய்கிறார், சப்ஜெக்டு. டீச்சர் டேக்ஸ் த கிளாஸ். இப்போ கிளாஸை சொல்கிறேன், கிளாஸை சப்ஜெக்ட். அப்போ கிளாஸ் கிளாஸ் டேக்ஸ்ன்னு சொல்லலாமா? அப்படின்னா கிளாஸ் போய் எடுக்குதுன்னு அர்த்தமாடும். கிளாஸ் போய் எடுக்குமா? எடுக்கப்படுகிறது. அப்போ கிளாஸ் இஸ் டேக்கன் அப்படின்னு சொல்லணும். இது எப்படி அமைக்கிறது நான் பின்னாடி பாடம் பார்ப்போம். நீ இப்போ தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, சப்ஜெக்டு செயலை செய்கிறது, சப்ஜெக்டு செயலை ரிசீவ் பண்ணிக்கிறதா சொல்லலாம். நீ ராமதாஸை போனால் காரை ஓட்டுறாருன்னு அர்த்தம், காரு போட்டால் கார் ஓட்டப்படுகிறதுன்னு அர்த்தம். நான் எழுதுகிறேன்னு சொன்னால் நான் அந்த செயலை செய்கிறேன். கடிதம் சொன்னால் கடிதம் எழுதுகிறது சொல்லலாமா? கடிதம் எழுதப்படுகிறதுன்னு சொல்லணும் இல்லையா? பந்து பிடிக்கிறது, பந்து பிடிக்கிறது அப்படி சொல்லாமா? பந்து பிடிக்கப்படுகிறதுன்னு சொல்லணும். பந்து உதைக்கிறதுன்னு சொல்லாமா? கண்ணன் உதைக்கிறான்னு சொல்லலாம். ஆனால் பந்து உதைக்கிறதுன்னு சொல்லுவியா? பந்து ஏன் உதைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறீங்க? அந்த செயலை பந்தானது பெற்றுக்கொள்கிறது. அதான் ரிசீவ்ஸ் த ஆக்ஷன். வாட் இஸ் த ரிசீவ்ஸ் த ஆக்ஷன்? புரியுதா உங்களுக்கு? இந்த ஐடியா தெளிவாக இருக்கணும். ஒரு சென்டென்ஸை சப்ஜெக்டும் வர்பையும் எப்படி போடுறன்றதை பொறுத்து தான். இந்த ரெண்டை ஒழுங்காக போட்டாலே நீ வேலை முடிச்சிட்ட. அதை பற்றி தான் நான் படிக்க போகிறேன். புரியுதா கண்ணு? ஓகே. அடுத்த விஷயம் பின்னா இப்போ ப்ரெசண்ட்டை மட்டும் சொல்ல போகிறேன். பி வர்பில் ப்ரெசண்ட் பி வர்பு ஆம் இருக்குது, இஸ் இருக்குது,
ஆறு. பாஸ்டில் வாஸ், ஃபியூச்சரில் வில் பி, அதெல்லாம் நம்ம பார்க்குறேன். இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தானே சொன்னேன். இப்போ சப்ஜெக்டு இருக்குதுன்னு சொல்லுவோம். இப்போ நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன்னா ஐ ஆம், நான் இருக்கிறேன். ஐ ஆம் ஏ டீச்சர், நான் டீச்சராக இருக்கிறேன். ஐ ஆம் இன் த கிளாஸ், நான் கிளாஸில் இருக்கிறேன். யூ ஆர் பாபு இல்லையா, நான் உங்ககிட்ட பேசுகிறேன். யூ ஆர் பாபு. ஹீ இஸ் ராமதாஸ், நான் ராமதாஸ்கிட்ட பேச போகிறேன். யூ ஆர் ராமதாஸ், ஹீ இஸ் பாபு. அங்கே சீதா நிற்கிறா இல்லையா, ஷீ இஸ் சீதா. சீதா பேசினா ஐ ஆம் சீதான்னு சொல்லுவாள். நீ பேச போகிற ஐ ஆம் பாபுன்னு சொல்லுவேன். நம்ம ராமதாஸ் பேச போகிறோம், ஐ ஆம் ராமதாஸ் சொல்லுவோம். ஐ ஆம் சேரன்னு சொல்லுவேன். இந்த சாக் பீஸ் பேசினா என்ன தம்பி செய்யும், ஐ ஆம் சாக் பீஸ்ன்னு சொல்லும் பேசிச்சுன்னா. ஆனால் பேசாது. இப்போ இந்த கண்ணாடி பேசிச்சுன்னா ஐ ஆம் ஸ்பெக்டக்கல்ஸ்ன்னு சொல்லும். ஆனால் இது பேசாது. இந்த சட்டை இருக்குது, இது பேசிச்சுன்னா என்னது, என்ன சொல்லலாம், ஐ ஆம் ஏ ஷர்ட்டுன்னு சொல்லும். அது எதிரில் ஒரு ஆளை பார்த்து யூ ஆர் ஏ பேண்ட்டுன்னு சொல்லுவோம். அது இப்போ ரெண்டு பேரும் சட்டையும் பேண்ட்டும் பேசிக்கிறாங்க. நம்ம கார்ட்டூன் படத்தில் பார்க்குறோம் இல்லையா, ஒரு சட்டை பூசுது, ஐ ஆம் ஷர்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். யூ ஆர் பேண்ட்டு அப்படின்னு சொல்லும். இட் இஸ் சாரி, அது சேலை. இட் இஸ் ப்ளவுஸு, அது ஜாக்கெட்டு சொல்லும் இல்லையா. ஒரு டீப் லைட்டு போய் பேசிச்சுன்னு வச்சுக்க, பேசாது. ஐ ஆம் டீப் லைட்டு. ஆனால் நீ டீப் லைட்டு, ஐ ஆம் டீப் லைட்டு நீ சொல்ல வச்சுக்கோ. ஓஹோ, இவனுக்கு ஒன்றுமே புரியாது பழகுது, இவன் ஒரு டீப் லைட்டு பழகுது. ஒன்றுமே புரியாத நாம் சொல்லுவோம். அது பேர் இடியம்ஸ்ன்னு பேர். ஹீ இஸ் டீப் லைட். அவன் ஒரு டீப் லைட்ரா. தட் மீன்ஸ் என்னது, ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியாதவன். தட் இஸ் டீப் லைட். புரியுதா? அப்போ இந்த இடத்துல நான் இருக்கிறேன், ஐ ஆம். நீ இருக்கிறாய், யூ ஆர். அவள் இருக்கிறாள், ஷீ இஸ். தேர்ட் பர்சன் வந்து எஸ் சவுண்டு, எஸ் சவுண்டு. ராதா இருக்கிறாள், ராதா இஸ். கண்ணன் இருக்கிறான், கண்ணன் இஸ். அது இருக்கிறது, இட் இஸ். சேர் இருக்கிறது, சேர் இஸ். புக் இருக்கிறது, புக் இஸ். புக் இஸ் ஆன் த டேபிள். ஓகே. அப்போ ஒரு சென்டென்ஸ் சப்ஜெக்டு இருக்குதுன்னு சொல்லி அது என்னவா இருக்குன்னு அடுத்த முடிப்போம். அது முடிப்போம், அடுத்த மேட்ரு தான் அது முடியும். அப்போ பாருங்க, நம்பர் 3, he is Raja. He is Raja. He is Kannan. Who are you? I am Kannan. You are Babu. Who are you? I am Babu. Who is he? He is Ramu. He is Ramu. Think well. What is this? This is chalk. It is chalk piece. It is chalk piece. What is this? It is shirt. It is collar. What is this? It is mic. It is mic. What is this? It is button. It's button. It is button. It is button. What is this? It is spectacles. What is this? It is pant. What is this? It is belt. It is belt. What's the matter? இங்கிலீஷில் பேச முடியாதா? பேசுவீங்க பாருங்க. இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணணும். இட் இஸ் ட்ரீ பிளேட், இட் இஸ் ட்ரீ, இட் இஸ் டாக். போகும்போது வீட்டில் இட் இஸ் டாக்டா, இட் இஸ் கவு, இட் இஸ் பஸ்ஸு சொல்லு. பேச நான் தெரிஞ்சிங்கன்னா சரி சரி ரைட் ஓகே இப்படின்னு போனோன்னா நீ என்றைக்குமே வாயை திறக்க மாட்டேன். நமக்குள்ளே ஒரு துடிப்பு வரணும், கற்றுக்கணுன்னு ஆசை வரணும். சத்தியம் பண்ணிடாய், நான் சீக்கிரத்தில் இங்கிலீஷில் பேசுவேன், என்னை யாரும் வெல்ல முடியாது இப்படின்னு நம்பிக்கை உனக்கு வரணும். எவன் ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை வருகிறதோ அவன் ஜெயிக்கிறான். தன்னம்பிக்கை இல்லாதவன் தோற்றுருவான். முதல்ல நீ யார் மேலேயும் நம்பிக்கை வைக்க வேண்டாம், உன் மேலே நம்பிக்கை. சில பேர் தன்னை புரிஞ்சிக்காமலேயே வாழ்ந்துக்கிறான்.
உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் நீ வாழலாம் அப்படின்னு ஒரு பாட்டே இருக்குது. ஒரு சின்ன கதையை கூட சொல்கிறேன்னே உங்களுக்கு. ஒரு யானை இருக்குது. யானை எவ்வளோ பெரிய பலம் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த யானை மேலே பாகன் உக்காந்துருப்பான். ஒரு அங்குசத்தால் குத்துவான். அது யானை உக்காருன்னா உக்காரும், நில்லுன்னா நிற்கும், இப்படி ஆடுன்னா ஆடும். யானைக்கு ஒரு விஷயம் தெரியல. என்ன தெரியுமா? அந்த யானை பாகனை சும்மா லேசாக பிடிச்சி அப்படியே கீழே போட்டு காலால் அப்படி அழுத்தவே தேவையில்லை, காலை வச்சா போதும், சட்னி ஆகிடுவான். ஆனால் அதுக்கு தெரியுதா நமக்கு இவ்வளோ பெரிய சக்தி இருக்குன்னு தெரியுதா? ஏன்னா அதுக்கு அறிவில்லை, தன்னை அது உணரலை, தன்னுடைய பலத்தை உணரலை. அந்த பலத்தை உணர்ந்தால் அந்த பாகனை பிடிச்சி டப்பு டிப்பு டம்க்கு அழுத்து வேலை முடிக்கணும். ஆகவே உன்னை நீ உணர கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வெற்றி கிடைக்கும் நமக்கு. அடுத்தது சாவி. நாம் ஒரு செயலை செய்யறதை சொல்லுவோம், அல்லது ஒன்று செயலை பெற்றுக்கொள்கிறத பற்றி பேசுவோம், அல்லது ஒரு பொருளோ நபரோ இருக்கிறத பற்றி பேசுவோம். இப்போ நாம் எதையோ வச்சுருந்தா என்ன வச்சுக்கிறோன்னு சொல்லுவோம். புரியுதா? வச்சுக்கிறன்றதுக்கு ப்ரெசண்ட்டு மட்டும்தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். ஹேவு, ஹேஸு, எஸ் என்பது தேர்ட் பர்சன் சிங்குலருக்காக வருது. இப்போ ஐ ஹேவ் ஏ சாக் பீஸ், ஐ ஹேவ் ஏ ஸ்பெக்டக்கல்ஸ், ஐ ஹேவ் ஏ பெல்ட்டு, ஐ ஹேவ் நாலேஜ், ஐ ஹேவ் நாலேஜ், ஐ ஹேவ் சம் தாட்ஸ். இப்போ நீ ஒரு பேனா வச்சுருக்க, என்ன சொல்லுவ? ஐ ஹேவ் ஏ பென்னு சொல்லுவேன். என்ன பார்த்து என்ன சொல்லுவீங்க? யூ ஹேவ் ஏ பென்னு சொல்லுவீங்க. இப்போ ரவி வச்சுருக்கான், நோ ரவி ஹேஸ் ஏ பென் சொல்லுவேன். டாக் இருக்குது, டாக் ஹேஸ் ஏ டைல், டாக் ஹேஸ் 4 legs, டாக் ஹேஸ் 2 ears, டாக் ஹேஸ் ஏ நோஸ், டாக் ஹேஸ் ஷார்ப் டீத். திஸ் இஸ் இங்கிலீஷ். வாட்ஸ் அ ப்ராப்ளம்? என்னன்னு புரியல? இதை மாதிரி இன்னும் நிறையா படிக்க போகிறான். பேசிக்கலாக நான் இங்கே இதெல்லாம் சென்டென்ஸாக நான் சொல்கிறேன். இப்போ நம்பர் 4, ஐ ஹேவ் ஏ பென், ஐ ஹேவ் ஏ பென். இங்கே பாருங்கள், பாடி ஸ்பாட்ஸை சொல்கிறேன். ஐ ஹேவ், நீ வச்சுருக்க, நான் வச்சுருக்கேன். இப்போ ஒன்றையும் நான் சேர்த்து சொல்கிறேன். வி ஹேவ் 2 eyes, we have a nose, we have a mouth, we have 2 arms, we have 10 fingers. Okay, we have stomach, we have legs, we have hair, we have knowledge, we have art. எதெல்லாம் வச்சுக்கிறோமோ அதை சொல்லு. உங்கள்கிட்ட பணம் இருக்கா? ஐ ஹாவ் மணி. உங்ககிட்ட பணம் இல்லையா? ஐ ஹாவ் நோ மணி. உனக்கு அறிவு இருக்கா? ஐ ஹாவ் நாலேஜ். இல்லையா? ஐ ஹாவ் நோ நாலேஜ். உங்ககிட்ட கேமரா இருக்குதா? ஐ ஹாவ். செல் வச்சுருக்கியா? ஐ ஹாவ் ஐ ஹாவ் செல். செல் இல்லையா? ஐ ஹாவ் நோ செல், நோ மொபைல். செல் ஆர் மொபைல் வி கால் இட். வச்சுருக்கு. இப்போ நாம் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த சப்ஜெக்டு இப்படி போட்டால் ஒரு சிம்பிள் மட்டும் போடுறேன். இது சப்ஜெக்டு டூயிங் தட் ஆக்ஷன். இது என்னக்குன்னு சப்ஜெக்ட் ரிசீவிங் த ஆக்ஷன். இது ஒரு சிம்பிள் வச்சிடுறேன். இதான் அடிப்படை நமக்கு. இப்போ சப்ஜெக்டு, சப்ஜெக்டு என்னது? இருக்கிறது. பீயிங்னா இருக்கிறது. இப்படி ஏறப்பட்ட சப்ஜெக்ட் இருக்கிறதுன்னு அர்த்தம். இனிமேல் கிராமரில் இதை மாதிரி ஒரு சிம்பிளை உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான். ஓகேவா? அடுத்தது சப்ஜெக்டு இப்படி கையில் இப்படி வச்சுக்கணும். என்னது? சப்ஜெக்டு ஹேவிங். சப்ஜெக்டு ஹேவிங் இதுதான் சப்ஜெக்டுக்கும் வர்புக்கும் உள்ள உறவு. வாட் இஸ் இஸ் சப்ஜெக்ட் டூயிங் ஆக்ஷன் சொல்லுங்க. What is his? Subject receiving action. What is his? Subject being. What is this?
இதுதான் சப்ஜெக்ட்டுக்கும் வர்புக்கும் உள்ள மேட்ரு. ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வர்பு சொன்னாலே ஒரு சென்டென்ஸ். அவன் போகிறான், ஹீ கோஸ். அவன் வரான், ஹீ கம்ஸ். அவன் பாடுறான், ஹீ சிங்ஸ். நான் பாடுறேன், ஐ சிங். நான் பார்க்குறேன், ஐ சி. நான் குதிக்கிறேன், ஐ ஜம்ப். தீர்ந்து போச்சு வேலை. சென்டென்ஸு. இந்த பி வர்புக்கு அடுத்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வரணும். இதுக்கு பக்கத்தில் ஏதாவது வந்தால் தான் என்ன இருக்குது. இது ரெண்டுமே இது போதும். லெட்டர் இஸ் ரிட்டன், கடிதம் எழுதப்படுது. லெட்டர் இஸ் கிவன், கொடுக்கப்படுகிறது. ஓகே. லெட்டர் இஸ் போஸ்டட், டோர் இஸ் க்ளோஸ்டு, டோர் இஸ் ஓப்பன்டு. ஓகே. இந்த ரெண்டு விஷயத்தையும் சப்ஜெக்ட் வர்போட சொல்லிடலாம். ஆனால் இந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எதாவது வரணும் பக்கத்தில், வந்தால் தான் அது கம்ப்ளீட் ஆகும். ஆக பொதுவாக சப்ஜெக்ட்டு அண்டு வர்பு வந்தாலே வேலை முடிஞ்சு போச்சு நமக்கு சென்டென்ஸ். தெளிவாக புரிஞ்சுங்க. இந்த வகுப்பு மிக இம்பார்ட்டண்ட்டான வகுப்பு. திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. புரியலன்னா மிஸ்ஸையோ சாரியோ கேட்டுங்க. திரும்ப திரும்ப பாருங்கள். வேர்டுகளை படித்தோம். வேர்டுகளை எப்படி வாக்கியத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால் உலகை வெல்லலாம். உலகத்தை பார்ப்பதற்கு கண்கள் தேவை. அறிவை தெரிந்து கொள்வதற்கு மொழி தேவை. தெரிந்து கொள்ளுங்கள். படிப்பை பற்றி விழித்து கொள்ளுங்கள். என்னுடைய மாணவர்கள் எப்பொழுதுமே அதிர்தில்லை அப்படின்னு சொல்லப்படுகின்ற அறிவும் ஆற்றலும் மிக்கவர்கள். திருவள்ளுவர் தீட்டிய திருக்குறள் நீ. உன்னை இவ்வுலகில் வெல்வது எவராலாவது முடியுமா? உன்னை நீ புரிந்து கொள். வெற்றி காண வேண்டும். சரியா? எனக்கு மகிழ்ச்சியை தருவாயா? தருவாயா? மகிழ்ச்சியை எப்படி தருவாய்? நீ நன்றாக படித்து நீ என்கிட்ட வந்து இங்கிலீஷில் பேசினா, என் பையன் பேசுகிறான்டா, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு சென்டென்ஸு. உங்கள் அம்மா கிட்ட போய் இங்கிலீஷில் பேசிடு, உங்கள் அப்பா கிட்ட போய் இங்கிலீஷில் பேசுடு. எவ்வளோ சந்தோஷம் படுவார் தெரியுமா? நீ என்ன கேட்குறாரு அதை வாங்கி தருவாங்க. நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த சனிக்கு இதெல்லாம் வாங்கி தரணுமான்னு பேசுவாங்க. வாங்கி கொடுப்பாங்க தான், ஆனால் அழுதுக்குன்னே வாங்கி தருவாங்க. அந்த பொருள் நமக்கு எதுக்கு? மகிழ்ச்சியாக வாங்கி. நான் இந்த பேண்ட்டு 500 ரூபாய்க்கு எடுத்து கொடுன்னா, நீ இங்கிலீஷில் பேசும் போய் நீ கேட்டேன்னு வச்சுக்க, 1000 ரூபாய்க்கு உனக்கு பேண்ட் எடுத்துருவாங்க. அது இல்லாமல் ஆமாம், அது படிக்கிற படிப்புக்கு 500 ரூபாயா, இந்த 100 ரூபா பேண்ட் இருக்குது, அதை போட்டு அனுப்பு அந்த பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? நம்முடைய திறமையை காட்டுவோமானால் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நம்ம தூக்கிக்கிட்டு ஆடுவாங்க. ஓகேவா? சேவையோட செல்லம் கண்ணு, வெரி குட், வெல்கம் டு யூ.